வாழ்க்கையில் நினைத்ததை எப்படி அடைவது என்று தர்மத்தின் 5 வழி சொல்கிறார். ஓம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல ஈசனே, என் வாழ்க்கையில் நான் நினைத்ததை அடைய என்ன செய்ய வேண்டும்? ஏன் சிலருக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது? ஏன் சிலர் எவ்வளவு முயன்றாலும் வெற்றி தூரத்தில் நின்று கொண்டே இருக்கிறது என்று எண்ணி இன்று இந்த பதிவை கேட்க வந்திருக்கும் என் அன்பு பக்தனே, உனக்காகத்தான் இந்த வார்த்தைகள். இந்த உலகத்தில் மனிதன் ஆசை இல்லாமல் வாழ முடியாது. ஒருவன் நல்ல வாழ்க்கையை விரும்புகிறான், ஒருவன் பணத்தை விரும்புகிறான், ஒருவன் அமைதியை விரும்புகிறான், ஒருவன் அன்பை தேடுகிறான், மற்றொருவன் இறைவனை தேடுகிறான். ஆனால் மகனே, நினைத்ததை அடைவதற்கு வெறும் ஆசை மட்டும் போதாது. அதற்கு தர்மம் தேவை. தர்மம் இல்லாத ஆசை ஒரு நாள் அழிவை தரும். ஆனால் தர்மத்தோடு இருக்கும் ஆசை உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்று நான் உனக்கு சொல்லப்போவது வாழ்க்கையில் நினைத்ததை அடைய தர்மத்தின் 5 வழிகள். இந்த 5 வழிகளை மனதில் வைத்து நடந்தால் உன் வாழ்க்கையின் பாதை மாறும், உன் மனம் மாறும், உன் விதி கூட மாறும். இந்த பதிவு முடியும் வரை அமைதியாக கேள். ஏனெனில் இன்று நீ கேட்கும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் அருள்வாக்காக மாறலாம். ஓம் நமச்சிவாய. முதல் வழி, மனசாட்சிக்கு எதிராக ஒருபோதும் நடக்காதே மகனே. உலகம் முழுவதும் உன்னை பாராட்டினாலும் உன் மனசாட்சி உன்னை குற்றவாளி என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு மதிப்பு இல்லை. பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான காரணம் திறமை இல்லாதது அல்ல, அவர்கள் உள்ளம் தூய்மையாக இல்லாததே காரணம். நீ ஒருவரை ஏமாற்றி உயரலாம், நீ பொய் சொல்லி முன்னேறலாம், நீ மற்றவரின் வாய்ப்பை பறித்து வெற்றி பெறலாம். ஆனால் அந்த வெற்றி நிலைக்காது. ஏன் தெரியுமா? தர்மம் இல்லாத வெற்றி நிழல் இல்லாத மடம் போன்றது. ஒரு நாள் வறண்டு விழும். என் குழந்தையே, உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நேர்மையாக கிடைக்கட்டும். ஒரு மனிதன் தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்தான். அவனுடன் இருந்த மற்றவர்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தார்கள். அவர்களை பார்த்து அவன் மனம் உடைந்தது. ஒரு நாள் அவன் இறைவனை பார்த்து கேட்டான், ஈசனே, நான் தவறு செய்யவில்லை, நேர்மையாக வாழ்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இத்தனை சோதனை? அப்போது இறைவன் சொன்னார், மகனே, அவர்கள் சம்பாதிப்பது பணம் மட்டும், நீ சம்பாதிப்பது புண்ணியம். இந்த உலகத்தில் எல்லாரும் பணக்காரராகலாம், ஆனால் மன அமைதியுடன் வாழ்பவர்கள் சிலரே. நீ தூங்கும்போது பயமின்றி தூங்க வேண்டும், நீ சாப்பிடும்போது குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாப்பிட வேண்டும். அதுதான் உண்மையான செல்வம். உன் மனசாட்சியை காப்பாற்றிக்கொள், அது உன்னை கடைசி வரை காப்பாற்றும். நேர்மையாக வாழும் மனிதனை உலகம் முதலில் சிரிக்கும், பிறகு சோதிக்கும், கடைசியில் மதிக்கும். அதனால் மகனே, யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து தவறு செய்யாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் இறைவன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தர்மத்தில் நிலைத்திருந்தால் ஒரு நாள் உலகமே உன்னை தேடி வரும். இரண்டாவது வழி, பொறுமை என்பது பலவீனம் அல்ல என் அன்பு பக்தனே. இப்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக இருக்கலாம். நீ நினைத்த வேலை இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். நீ விரும்பிய வாழ்க்கை இன்னும் உருவாகாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக உன்னை நீயே குறைத்து நினைக்காதே. ஒரு விதை மண்ணுக்குள் போகும்போது அது இருளில் புதைக்கப்படுகிறது. அதனால் அது முடிந்துவிட்டதா? இல்லை, அது வளர தயாராகிறது. அதுபோலதான் உன் வாழ்க்கையும். இன்று நீ சந்திக்கும் இருள் நாளைய ஒளிக்கான தயாரிப்பு. பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான மிகப்பெரிய காரணம் அவர்கள் முயற்சியை நிறுத்துவது. 3 முறை தோற்றதும் இது எனக்கு வராது என்று விலகிவிடுகிறார்கள். ஆனால் இறைவன் சொல்கிறார், கடைசி நொடி வரை முயற்சி செய். நீ இன்று கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை பெரிய பொறுப்பை தாங்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி அது. ஒரு மரம் வேகமாக வளரலாம், ஆனால் புயல் வந்தால் உடைந்து போகும். மெல்ல வளர்ந்த மரம் ஆழமான வேருடன் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் வேர் வலுப்பெறுகிறது. அதற்காகத்தான் இந்த தாமதம். நீ ஒவ்வொரு நாளும் மனமுடைந்து எப்போது என் காலம் வரும் என்று கேட்கிறாய். உன் காலம் வருகிறது மகனே, அது மெதுவாக வருகிறது. ஆனால் வந்தால் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். பொறுமையுடன் இருப்பவன் இறைவனின் நேரத்தை நம்புகிறவன். நீ காத்திருக்கும் போது கூட இறைவன் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்று கதவு மூடப்பட்டாலும் அழாதே. உனக்காக பெரிய கதவு திறக்கப்படலாம். நம்பிக்கையை விடாதே, பொறுமையை இழக்காதே, தர்மத்திலிருந்து விலகாதே. உன் வெற்றி உன்னை தேடி வருகிறது. மூன்றாவது வழி, பிறருக்கு நன்மை செய் என் குழந்தையே. இந்த உலகத்தில் எல்லோரும் தங்களுக்காக மட்டும் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் பிறரின் கண்ணீரை துடைக்கும் மனிதனை
இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ ஒருவருக்கு உதவும் போது அது பண உதவி மட்டுமல்ல, ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். சிலர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள், சிலர் பேச யாரும் இல்லாமல் அழுகிறார்கள், சிலர் புன்னகையுடன் வாழ்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் உடைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீ கூறும் ஒரு ஆறுதல் வார்த்தை அவர்களுக்கு உயிர் கொடுக்கலாம். தர்மம் என்றால் பெரிய விஷயம் செய்ய வேண்டியதில்லை. பசித்தவனுக்கு உணவு கொடு, தவித்தவனை கேட்டு புரிந்து கொள், அழுவோருக்கு தோள் கொடு, உனக்கு முடிந்த அளவு நன்மை செய். நீ செய்யும் நன்மைகள் ஒரு நாள் பல மடங்கு திரும்பி வரும். இறைவன் கணக்கு வைத்திருக்கிறார். உலகம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டார். ஒரு நாள் நீ உதவி தேடும் போதோது நீ செய்த நன்மைகளே மனிதர்களாக வந்து உனக்கு துணை நிற்கும். அதனால் மகனே, யாரையும் துன்புறுத்தாதே, யாருடைய மனத்தையும் உடைக்காதே. நல்ல மனிதராக வாழ்வது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. பலர் வெற்றி பெறுகிறார்கள், ஆனால் எல்லோராலும் ஆசீர்வதிக்கப்படும் மனிதராக சிலரே வாழ்கிறார்கள். நீ அப்படிப்பட்டவனாக இரு. உன் வெற்றி மட்டுமல்ல, உன் மனமும் அழகாக இருக்கட்டும். 4வது வழி, உன் எண்ணங்களை காப்பாற்று. என் அன்பு பக்தனே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை முதலில் அழிப்பது வெளியிலிருந்து வரும் எதிரிகள் அல்ல, அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள்தான். என்னால் முடியாது, நான் தோல்வி அடைவேன், என் வாழ்க்கை இப்படித்தான் என்று தினமும் நினைத்தால் அதே வாழ்க்கை உருவாகும். மனதில் எந்த விதை விதைக்கிறாயோ அதே மரமரமாக வளரும். நீ உன்னை மதிக்க ஆரம்பி. நீ உன்னிடம் நல்ல வார்த்தை பேச ஆரம்பி. கண்ணாடி முன் நின்று சொல், நான் வெற்றி பெறுவேன், இறைவன் என்னுடன் இருக்கிறார், என் வாழ்க்கை மாறும். இந்த நம்பிக்கை உன் உள்ளத்தை மாற்றும். ஒரு தீபம் இருளை அகற்றுவது போல ஒரு நல்ல எண்ணம் வாழ்க்கையை மாற்றும். உன் மனதை யாரிடமும் ஒப்படைக்காதே. யாராவது உன்னை குறைத்து பேசினால் அதை உண்மையென நம்பாதே. உன்னை உருவாக்கியது இறைவன். உன்னை உடைக்க யாருக்கும் அதிகாரமில்லை. உன் மனம் பலமாக இருந்தால் உலகம் உன்னை காயப்படுத்த முடியாது. அதனால் தினமும் காலை எழுந்ததும் இறைவனை நினை. நல்ல வார்த்தைகளை கேள், நல்ல மனிதர்களுடன் இரு. உன் வாழ்க்கையில் நல்ல சக்தி பெருகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் உடனே ஓம் நமசிவாய என்று சொல்லு. மனம் அமைதியாகும். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையும் அமைதியாகும். 5வது வழி, செயலில் இறங்கு மகனே. வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது மட்டும் போதாது, அதற்காக தினமும் செயல் வேண்டும். பலர் இறைவனை வேண்டுகிறார்கள், ஆனால் முயற்சி செய்யவில்லை. விதை விதைக்காமல் பழம் எதிர்பார்க்க முடியுமா? இறைவன் அருள் தருவார், ஆனால் நடக்க வேண்டியது நீயே. உன் கனவுகளுக்காக உழை. சோர்வாக இருந்தாலும் எழுந்து நில். ஒரு நாள் வெற்றி திடீரென வருவது போல தோன்றும், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உன் அமைதியான போராட்டத்தை இறைவன் மட்டும் அறிவார். உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள், நீயே எழ வேண்டும். நீ தினமும் சிறிது முன்னேறு. சிறிய முயற்சி கூட வீணாகாது. ஒரு துளி தண்ணீர் கல்லை உடைக்க முடியாது, ஆனால் தொடர்ந்து விழும் தண்ணீர் ஒரு நாள் கல்லையே மாற்றிவிடும். அதுபோல உன் முயற்சியும். தினமும் முயற்சி செய், தினமும் கற்றுக்கொள், தினமும் இறைவனை நினை. அப்போது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ இன்று சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உன்னை அசாதாரண உயரத்திற்கு கொண்டு செல்லும். இறுதி அருள்வாக்கு. என் அன்பு குழந்தையே, இந்த தர்மத்தின் 5 வழிகளையும் மனதில் வைத்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நேர்மை, பொறுமை, நன்மை, நல்ல எண்ணம், தொடர்ந்த முயற்சி. இந்த 5 விஷயங்களும் சேரும் இடத்தில் இறைவனின் அருள் தானாக வந்து சேரும். நீ இவ்வளவு நாள் அழுதிருக்கலாம், மனமுடைந்து இருக்கலாம், யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நினைவில் வை, இறைவன் உன்னுடன் இருக்கிறார். உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப் போகிறது. உன் கஷ்டங்கள் மெதுவாக விலகப் போகின்றன. உன் கண்களில் இருந்த கண்ணீர் ஒரு நாள் ஆனந்த கண்ணீராக மாறும். அதுவரை தைரியமாக இரு, தர்மத்தில் நிலைத்திரு. ஓம் நமசிவாய. இந்த பதிவை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் ஒரு விஷயத்தை மனதார நினைத்து ஓம் நமசிவாய என்று ஒருமுறை பதிவிடுங்கள். ஈசன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் நமசிவாய. சிவாய நம. இறுதி அருள்வாக்கு. என் அன்பு குழந்தையே, இந்த தர்மத்தின் 5 வழிகளையும் மனதில் வைத்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நேர்மை, பொறுமை, நன்மை, நல்ல எண்ணம், தொடர்ந்த முயற்சி. இந்த 5 விஷயங்களும் சேரும் இடத்தில் இறைவனின் அருள் தானாக வந்து சேரும். நீ இவ்வளவு நாள் அழுதிருக்கலாம், மனமுடைந்து இருக்கலாம்,
யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நினைவில் வை, இறைவன் உன்னுடன் இருக்கிறார். உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப் போகிறது. உன் கஷ்டங்கள் மெதுவாக விலகப் போகின்றன. உன் கண்களில் இருந்த கண்ணீர் ஒரு நாள் ஆனந்த கண்ணீராக மாறும். அதுவரை தைரியமாக இரு. தர்மத்தில் நிலைத்திரு. ஓம் நம சிவாய. இந்த பதிவை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் ஒரு விஷயத்தை மனதார நினைத்து ஓம் நம சிவாய என்று ஒருமுறை பதிவிடுங்கள். ஈசன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம. 6வது பகுதி. உன்னை நீ நம்ப ஆரம்பி என் அன்பு பக்தனே. இந்த உலகத்தில் பலர் உன்னை நம்பாமல் இருக்கலாம். சிலர் உன்னை பார்த்து சிரித்திருக்கலாம். சிலர் உன் கனவுகளை கேலி செய்திருக்கலாம். ஆனால் மகனே, உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கும் அந்த ஒரு நொடியே உன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். ஒரு கழுகு முட்டை கோழிகளுடன் வளர்ந்தால் அதுவும் தன்னை கோழி என்று நினைக்கும். அதுபோல பலர் தங்களுடைய உண்மையான சக்தியை அறியாமல் வாழ்கிறார்கள். உன் உள்ளத்தில் இறைவன் வைத்திருக்கும் திறமை நீ நினைப்பதை விட பெரியது. நீ தோல்வி அடைந்திருக்கலாம், பலமுறை ஏமாந்திருக்கலாம். ஆனால் அதனால் உன் மதிப்பு குறையாது. ஒரு தங்கம் மண்ணில் விழுந்தாலும் அது தங்கம்தான். அதுபோல் சோதனைகள் வந்தாலும் உன் மதிப்பு குறையாது. மகனே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களும் உன்னை உடைக்க வரவில்லை. உன்னை பலமாக மாற்றத்தான் வந்தது. நீ ஒரு நாள் உன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து சிரிப்பாய். அந்த அளவுக்கு நான் பயந்தேனா என்று. ஏனெனில் இப்போது உன்னை காயப்படுத்தும் விஷயங்கள் ஒரு நாள் உன் பலமாக மாறும். உன்னை குறைத்து பேசுபவர்களை பார்த்து கவலைப்படாதே. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அதை எல்லோரும் முடிந்தது என்று நினைப்பார்கள். ஆனால் சில மாதங்களில் அதே விதை மரமாகி நிழல் தரும். அதுபோல உன் வாழ்க்கையும். இன்று உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை உன் வெற்றி உன்னை உலகம் கவனிக்க வைக்கும். அதுவரை அமைதியாக உழை. 7வது பகுதி. பேசும் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது என் குழந்தையே. மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குவதும் வார்த்தைதான், அழிப்பதும் வார்த்தைதான். சிலர் தினமும் தங்களை சாபமிடுகிறார்கள். என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, என் வாழ்க்கை இப்படித்தான். இந்த வார்த்தைகள் மெதுவாக உன் மனதை உடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இனிமேல் உன்னை பற்றி கெட்ட வார்த்தை பேசாதே. காலையில் எழுந்ததும் சொல்லு, இன்று நல்ல நாள், இறைவன் என்னுடன் இருக்கிறார், நான் வெற்றி பெறப் போகிறேன். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை உன் உள்ளத்தில் சக்தியை உருவாக்கும் மந்திரங்கள். ஒரு வீட்டில் தினமும் சண்டை நடந்தால் அந்த வீட்டின் அமைதி அழியும். அதே வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டால் அங்கே லட்சுமி வாசம் செய்வாள். அதுபோல உன் மனதிலும் நீ உன்னிடம் நல்ல வார்த்தை பேச ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். யாராவது உன்னை காயப்படுத்தினால் கூட அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் அமைதியாக விலகுவது பலவீனம் அல்ல, அது மனபலம். உன் வார்த்தை மற்றவருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். யாருடைய மனத்தையும் தேவையில்லாமல் காயப்படுத்தாதே. ஒரு நாள் நீ பேசும் வார்த்தைகளுக்காகவே மக்கள் உன்னை நினைத்து மதிப்பார்கள். 8வது பகுதி. தனிமையை பயப்படாதே மகனே. வாழ்க்கையில் சில பாதைகளை தனியாக நடக்க வேண்டிய நேரம் வரும். அப்போது பலர் மனமுடைந்து விடுகிறார்கள். எனக்காக யாரும் இல்லில்லை என்று அழுகிறார்கள். ஆனால் மகனே, தனிமை என்பது தண்டனை அல்ல, அது இறைவன் உன்னை உருவாக்கும் காலம். ஒரு சிலை அழகாக உருவாக அது செதுக்கப்பட வேண்டும். அதுபோல ஒரு மனிதன் உயர வளர சில தனிமைகளையும் சோதனைகளையும் கடக்க வேண்டும். இன்று உன்னிடமிருந்து சிலர் விலகி இருக்கலாம், சில உறவுகள் உடைந்திருக்கலாம். அதற்காக வருந்தாதே. உன் வாழ்க்கையில் தங்க வேண்டியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு போக மாட்டார்கள். இறைவன் சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்குவது உன்னை காப்பாற்றத்தான். சிலர் அருகில் இருந்தால் உன் மன அமைதி அழியும், உன் கனவுகள் உடையும், உன் நம்பிக்கை குறையும். அதனால்தான் சில கதவுகளை இறைவன் மூடுகிறார். மகனே, நீ தனியாக இருக்கும்போது கூட இறைவன் உன்னுடன் இருக்கிறார். நீ அழும் இரவுகளிலும் உன் கண்ணீரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த பதிவு உன் மனதை மாற்றியிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கலாம்.